வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட ஆஃபீஸ அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க. தினமும் பாக்குற அதே முகங்கள், மீட்டிங்ல உதிர்க்கிற அதே புன்னகைகள், அந்த வழக்கமான டீ பிரேக், இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சகஜமா தெரியலாம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னால கண்ணுக்கு தெரியாத சத்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒவ்வொரு செகண்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது கத்தியோ துப்பாக்கியோ வச்சு நடக்கிற போர் இல்ல. இது இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது செல்வாக்கை கைப்பற்றுவதற்கான ஒரு அமைதியான போர். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வு உங்களோட கார்ப்பரேட் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களோட அந்த குழப்பமான பிஸியான மாடர்ன் ஆஃபீஸ்க்குள்ள 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் திடீர்னு நுழைஞ்சா என்ன ஆகும்? மீட்டிங் ரூம்ல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆனா உள்ளுக்குள்ள சைலண்டா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணுவார்? நம்மள மாதிரி சும்மா அமைதியா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரா? வாய்ப்பே இல்ல. மொத்த ஆஃபீஸையும் தன்னோட விரல் நுனிலாட்டி படைப்பார், இல்லையா? இப்போ மாடர்ன் ஆபீஸ்கள்ல இருக்கிற ஆனா வெளியில சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? மீட்டிங்ல டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவுகள் எடுக்கப்பட்டுடுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாரும் சேர்ந்து மீட்டிங்ல விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதா நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காஃபி ஷாப்லயோ காரிடார்லயோ செல்வாக்கு மிக்க சிலரால அந்த முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். மீட்டிங்ங்கிறது ஒரு சாதாரண சடங்கு மட்டும்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க போர் நேருக்கு நேர் நடக்கறதில்ல, மறைமுகமான செல்வாக்கு மூலமா தான் நடக்குது. சரி, இவ்ளோ சிக்கலான ஒரு சூழல நாம எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு நமக்கு கைட் பண்ண போறவரு வேற யாரும் இல்ல, சாணக்கியர் தான். பழங்கால பேரரசுகளையே உருவாக்குன அந்த மாஸ்டர் மைண்ட், புகழ்பெற்ற அர்த்த சாஸ்திரம் நூலை எழுதினவரு. இவரை விட அதிகாரத்தை பத்தி ஆழமா புரிஞ்சுகிட்டவங்க வரலாற்றிலேயே யாருமே கிடையாது. அவருடைய இந்த பழங்கால புத்தகம் தான் இன்னைக்கு நாம நம்ம போர்ட் ரூம்கள்ல சர்வைவ் ஆகிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தேவையான ஒரு அல்டிமேட் சீக்ரெட் ரூல் புக். வாங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜிகளை ஒன்னா பாப்போம். இதுல ஸ்ட்ராட்டஜி உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு மேப் பண்றது. சாதாரணமா ஆஃபீஸ்ல நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே எமோஷனல் ஆகி ரியாக்ட் பண்ணுவோம், கரெக்டா? ஆனா சாணக்கியர் ஒருபோதும் அப்படி எமோஷனலா முடிவெடுக்க மாட்டார். அவர் ரொம்ப அமைதியா கவனிப்பார், அந்த சிச்சுவேஷனை அப்படியே மேப் பண்ணுவார். அதிகாரத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குவார். நாமும் எக்ஸாக்டா அதை தான் பண்ணணும். உங்க மேனேஜர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு இந்த 3 ரோல்ஸை யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். 1, உண்மையான முடிவெடுப்பவர்கள். 2, அந்த முடிவுகளை மாத்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்துபவர்கள். 3, இவங்களுக்கான தகவல்களையும் ஆக்சஸையும் கண்ட்ரோல் பண்ற கீப்பர்ஸ். இந்த உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதா உங்களோட முதல் வெற்றி. சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களோட டாஸ்க மட்டும் இல்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இது. உங்க டெஸ்க்ல இருக்கிற வேலைய நீங்க எவ்வளவுதான் பெர்ஃபெக்ட்டா செஞ்சாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற அந்த கார்ப்பரேட் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலைனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு கம்பெனில நீங்க ஒரு மெஷினோட சின்ன பார்ட்டா மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மெஷினையே இயக்குற சிஸ்டம் என்னன்னு முழுசா தெரிஞ்சவரா இருக்கணும். ஓகே, இப்போ 2வது ஸ்ட்ராட்டஜி, அமைதியை கையாளுதல். நம்ம பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான், எங்கேயாவது தேவையில்லாம பேசிட்டு மாட்டிக்கிறது. ஆனா சாணக்கியர் இந்த சைலன்ஸை எப்படி ஒரு ஷீல்டாகவும் அதே சமயம் ஒரு கூர்மையான வெப்பனாகவும் யூஸ் பண்ணாருன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. பேசுறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆஃபீஸ் மீட்டிங்ல ஒரு விவாதம் நடக்கும்போது நம்ம எல்லாரும் முந்திக்கிட்டு பேச துடிப்போம், இல்லையா? எப்படியாவது நம்ம பாயிண்ட சொல்லிடணும்னு ஒரு அவசரம் இருக்கும். ஆனா தொன்மையான நாணம் என்ன சொல்லுது? யாரு குறைவாக பேசுகிறாரோ அவர்தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறார். மத்தவங்க பேசும்போது நீங்க அமைதியா கவனிச்சீங்கன்னா தான் அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு உங்களால துல்லியமா அனலைஸ் பண்ண முடியும். எதிர்வினையாற்றுவதை விட கவனிப்பதே சிறந்தது. இந்த ரூல் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இதோட பவர் பயங்கரமானது. கார்ப்பரேட் உலகத்துல இன்ஃபர்மேஷன் தான் அல்டிமேட் பவர். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்குள்ள பத்திரமா பாதுகாக்க தேவையான ஒரு சூப்பரான டூல் தான் அமைதி. தேவையில்லாம பேசி உங்க சீக்ரெட்ஸை வெளியே விட்டுடாதீங்க. சைலண்டா இருந்து மத்தவங்களோட சீக்ரெட்ஸை கத்துக்கோங்க. இப்போ நாம 3வது ரூலுக்கு வந்தாச்சு, கூட்டணிகளை உருவாக்குங்கள். ஆஃபீஸ்ல நாம எப்பவுமே கேஷுவலான ஃப்ரெண்ட்ஷிப் தான் தேடுவோம். ஒன்னா சேர்ந்து காஃபி குடிக்கிறது, அரட்டை அடிக்கிறதுன்னு ஜாலியா இருப்போம். ஆனா சாணக்கியரோட அப்ரோச் கம்ப்ளீட்டா வேற. நீங்க சாதாரண நட்புகளை தேடுறத விட்டுட்டு ரொம்ப ரொம்ப கவனமா ஸ்ட்ராட்டஜிக்கான கூட்டணிகளை உருவாக்கணுங்கிறது தான் இந்த ரூல் சொல்லுது. ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்பை சாணக்கியர் எவ்ளோ கால்குலேட்டடா ஹேண்டில் பண்றாருன்னு இந்த 3 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்,
யாருடைய கோல்ஸ் உங்களோட ஒத்து போகுதுன்னு அசஸ் பண்ணுங்க. செகண்ட், உங்க வளர்ச்சிக்கு யார் உண்மையிலே முக்கியமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம நியூட்ரலா இருங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் உங்க எதிரிகளும் கிடையாது, அதே சமயம் எல்லாரும் உங்க நண்பர்களும் கிடையாது. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியான கூட்டணிய புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. இது ஒரு மிகப்பெரிய பாடம். உங்க ஆபீஸ் சர்வைவலுங்கிறது வெறும் எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்டது கிடையாது. அது நீங்க யாருக்கு கை கொடுக்கறீங்க, எந்த குரூப்போட உங்களை இணைச்சுக்கிறீங்கங்கிற உங்களோட திட்டமிடலை பொறுத்து தான் இருக்கு. உங்களோட கூட்டாளிகளை செலக்ட் பண்றதுல எப்பவுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஃபைனலா நம்ம கடைசி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டோம். உங்களோட ரிசல்ட்ஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க சாணக்கியரோட லாங் டேர்ம் விஷனை பத்தினது. சின்ன சின்ன டெம்பரரி வெற்றிகளுக்காக ஆசைப்படாம ஒட்டுமொத்த பெரிய இலக்கை எப்படி அடையறதுன்னு இது நமக்கு சொல்லித்தரும். ஒரு பக்கம் சாதாரண ஆஃபீஸ் ஆர்குமெண்ட்ஸ்ல ஜெயிக்கிறது, இன்னொரு பக்கம் உங்களோட லாங் டேர்ம் கரியர்ல உங்களுக்கான சரியான பொசிஷனை பிடிக்கிறது. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரு மீட்டிங்ல உங்க ஈகோக்காக வாதாடி ஜெயிக்கிறத விட அடுத்த 2 வருஷம் கழிச்சு நீங்க எந்த பொசிஷன்ல இருப்பீங்கிறதுக்காக பிளான் பண்றது தான் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த ஒரு விஷயத்த நான் பர்சனலா ரொம்பவே நம்புறேன். சில நேரங்கள்ல பின்வாங்கிறது தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, ஒரு பெரிய வெற்றியை அடையறதுக்காகவோ இல்ல உங்களை சரியான இடத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்காகவோ ஒரு சின்ன வாக்குவாதத்துல தோத்து போறதோ இல்ல விட்டு கொடுக்கறதோ தப்பே கிடையாது. எப்போ இறங்கி போகணும்னு தெரிஞ்சவன் தான் உண்மையான ராஜதந்திரி. இப்போ இந்த பகுப்பாய்வோட ஒரு முக்கியமான உச்சகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். கேம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஆஃபீஸ் பாலிடிக்ஸுங்கிறது நீங்க விரும்பினாலோ விரும்பாவிட்டாலும், உங்க பெர்மிஷன் இருந்தாலோ இல்லாவிட்டாலும் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கிற ஒரு சிஸ்டம். அதை விட்டு ஓடுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை கரெக்டா புரிஞ்சுகிட்டு ப்ளே பண்றது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இப்போ உங்களுக்கான ஃபைனல் சாய்ஸ் இதுதான். எமோஷனலா இருக்கிறது இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிறது. ஒருவேளை நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ணீங்கன்னா சிச்சுவேஷன் உங்க கண்ட்ரோலை விட்டு கம்ப்ளீட்டா போயிடும்னு 100% அடிச்சு சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தெளிவா செயல்பட்டீங்கன்னா ஆஃபீஸோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இப்போ நான் உங்களை நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். 2000 வருஷம் பழமையான இந்த அற்புதமான சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு நீங்க உங்க ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது என்ன பண்ண போறீங்க? மத்தவங்கள மாதிரி சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு அமைதியா இருக்க போறீங்களா? இல்ல சாணக்கியரை மாதிரி ஸ்மார்ட்டா சிந்திச்சு உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? இந்த சுவாரஸ்யமான பகுப்பாய்வை ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனையோட நான் முடிக்க விரும்புறேன். அதிகாரம் ஒருபோதும் யாருக்கும் சும்மா வழங்கப்படுவது இல்ல, அது புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அதிகாரமும் வெற்றியும் எப்பவுமே அவங்க கைவசம்தான் இருக்கும். இப்போ நீங்க நாலேஜ்ங்கிற ஆயுதத்தோட ரெடியா இருக்கீங்க. உங்க ஆஃபீஸ் சிச்சுவேஷனை முழுசா கண்ட்ரோல் பண்ண நீங்க தயார். ஆழமா சிந்திங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா செயல்படுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன்.